ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் ப்ரோவில் டே டைமில் இருக்கக்கூடிய ஒரு சீனை கம்ப்ளீட்டாக நைட் டைமுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீனில் நமக்கு ஸ்கையோட எக்ஸ்போஜரை நல்லாவே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி ஆகணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையோட ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. அதாவது பக்கத்தில் அந்த மூன் லைட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான் நமக்கு விசிபிலிட்டி தேவையே தவிர, தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு விசிபிலிட்டி அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஸ்கையோட அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா சேர்த்தே நம்ம மாஸ்க் பண்ணிட போகிறோம். ஸோ மாஸ்கிங் ரொம்ப சிம்பிள். பட் இந்த கிளிப்லேயே மாஸ்க் பண்ணிட வேண்டாம், பிகாஸ் அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக ஓட்டையாயிரும். ஸோ அதனால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் கிரியேட் பண்ண கையோட ட்ராக் பண்ணி டைம் லைனில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான டியூரேஷனுக்கு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலெக்ஷனில் இருக்கும் போதே எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போனோம்னா அங்கே நமக்கு ஒபாசிட்டி குரூப்பில் நமக்கு மாஸ்க் பண்ணக்கூடிய டூல்ஸ் உண்டு. ஸோ நாம் அந்த பென் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம மானிட்டரோட ஜூம் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ப்ரோக்ராம் மானிட்டரோட மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தே நம்ம மாஸ்கிங் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூரமான ஏரியாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ பிரைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்கிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் டைட்டாக ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லிபரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்கிங்கில் இருக்கக்கூடிய ஃபெதர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ஃபெதர் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு அந்த மாதிரி தூரமாக இருக்கக்கூடிய அந்த மவுண்டன் ரேஞ்செலாம் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கையை டைரெக்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், டாப்பில் போயிடலாம். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்தோம்னா நம்ம எங்கே மாஸ்கிங் ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மாஸ்கோட ஃபெதரை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக லூமெட்ரிக் கலர் பேனல்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு ஸ்கையோட எக்ஸ்போஜர் லெவலை நல்லாவே கம்மி பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கிளிப்புக்கும் -3 அப்படிங்கிறதே ஓகேன்னு சொல்ல முடியாது. ஸோ சில கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா -3லேருந்து -2க்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நாம் இப்போதைக்கு அந்த -3 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட இந்த மாஸ்கிங்கோட எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபெதர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு நல்ல பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேன்ஷனும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த கட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட வேலை முடிஞ்ச கையோட டேரெக்டாக நம்ம கிளிப்புக்கு வந்துடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் லூமெட்ரிக் கலர் பேனலில் நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்போஜர் என்ன பண்ணலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்கைக்கு வந்து 3 செட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணாலே போதும். லைக் வந்து ஒரு சேம் அதே 3 கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லாவே உண்டு. ஸோ அந்த கிராஸ் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக அந்த நைட் டைமில் அந்த பிளெண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 65 இல்லை 62 அந்த மாதிரி இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே. 62 என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஸோ இது ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணும் போது நமக்கு நல்ல சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஹைலைட்ஸ் நல்லா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 90 இல்லை 85 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓகே. அண்ட் அதே மாதிரி ஷேடோஸு கொஞ்சம் ஹாஃப்வே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் வந்து ஒரு 85 வச்சுருக்கோமா, அப்போ ஒரு ஹைலைட்ஸ் ஒரு 85 வச்சுருக்கோம்னா ஷேடோஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு 42 அந்த மாதிரி கூட ஓகே. ஸோ -42 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஒயிட்டை மட்டும் கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ பிளாக்கை கொஞ்சம் நல்லாவே என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொஞ்சம் அந்த கிராஸ் ஏரியா அந்த ஸ்கை ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அப்போது ஒரு 63 அப்படிங்கிறது ஓகே. ஒயிட் அதிகப்படுத்தலாம், பட் ரொம்ப தேவையில்லை. ஸோ ரொம்பனா அந்த நல்லா அந்த பிரைட்னஸ் தெரிகிறது உண்டு. ஸோ அதனால் ரொம்ப மைன்யூட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 6 அந்த மாதிரி, ஈவன் ஒரு 7 கூட பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ முன்னை விட இப்போ நமக்கு அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் என்ன விஷயம்னா நைட் டைம். ஸோ நைட் டைமில் பார்த்தோம்னா அந்த ஒரு கூல் எஃபெக்ட், அந்த ஒரு ப்ளூ ஷேட் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் லூமெட்ரிக் கலரில் நமக்கு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் அதே மாதிரி டிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த எஃபெக்டை கொண்டு வந்துடலாம்.
இல்லை உங்களுக்கு இது சூட்டபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் லூமெட்ரி கலர்லேயே பார்த்தோம்னா நமக்கு கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நமக்கு RGB உண்டு. ஸோ ரெட் க்ரீன் ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ ரெட்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணும்போது நமக்கு அந்த க்ரீன் விசிபிளாக உண்டு. ஸோ க்ரீனையும் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ப்ளூ பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு கூலான எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு அந்த மூன் லைட் தேவை. பட் அந்த மூன் லைட் நமக்கு எந்த டிரெக்ஷனில் வேணும் அப்படிங்கிற அந்த குழப்பமே தேவையில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு அந்த ஆக்சுவல் ஃபுட்டேஜ்லேயே பார்த்தோம்னா நமக்கு அந்த சன்லைட் வந்து ரைட் சைட்லேருந்து இருக்கு இல்லையா, ஸோ அதே இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிரெக்ஷன்லேயே நமக்கு அந்த மூன் லைட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ மூன் லைட் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போயிட்டு அங்கே நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா லைட்டிங். ஸோ அப்போ நமக்கு வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் அட்ஜஸ்ட் ஃபோல்டரில் பார்த்தோம்னா நமக்கு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய நம்ம ஒரிஜினல் கிளிப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நம்ம அப்ளை பண்ண லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 லைட்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். பட் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 லைட் தான். ஸோ ஒன்று வந்து நமக்கு தேவையான மூன் லைட், அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா விண்டோ வந்து நமக்கு ஒன்று ஆனில் இருக்கிற மாதிரி, ஸோ விண்டோவில் அந்த வெளிச்சம் இருக்கிற மாதிரி தேவை. ஸோ அதனால் லைட் 2 நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைட் 1 எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்பாட் லைட் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். பட் லைட்டோட கலரை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஒரு நல்ல டார்க் ப்ளூ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெண்ட் ஆகி நல்ல மைல்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஒரு பொசிஷனில் வேறு ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஆங்கிள் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இந்த லைட்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய சேஞ்சஸ் இங்கே சேஞ்ச் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், நிறைய வேல்யூஸ் என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம். பட் அதுக்கான மாற்றங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிஸ்டமோட கெப்பாசிட்டியை பொறுத்து இங்கே நமக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஹேங் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்க வேண்டாம். அண்ட் அதே மாதிரி லைட்டோட பொசிஷன் நல்லா என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்ன விஷயம்னா, நமக்கு அந்த லைட்டோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா பத்தலை. அதுக்கான காரணம் என்னென்னா, கரெக்டாக அந்த பில்டிங்கில் அந்த வீடு மேலே நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் ஏரியாலாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ஏரியாஸ்லேயும் நமக்கு அந்த நல்ல அந்த லைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா, மேஜர் அண்ட் மைனர் ரேடியஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். லைக் ஒரு 50 or 70 அந்த ரேஞ்சில் இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே. அண்ட் அதே மாதிரி மைனர் ரேடியஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். லைக் வந்து ஒரு 34 கூட ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் மானிட்டரை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இந்த லைட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும். பட் என்ன விஷயம்னா, முன்னை விட கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் லைட்டோட இன்டென்சிட்டி லெவலை நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 90 அப்படிங்கிறது ஓகே. ஸோ அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி அந்த லைட் இருக்குது. பட் நமக்கு இந்த வாட்டி அந்த கிராஸ் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கவர் ஆகுது. அண்ட் அடுத்தது இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த விண்டோ ஏரியா தான். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஜன்னலில் நமக்கு அந்த நல்ல வெளிச்சம் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட் 2 என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி ஸ்பாட் லைட் வேண்டாம், ஒரு ஓம்னி லைட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான அந்த சர்க்கிள் ஷேப்பில் நல்ல ஒரு ஓம்னி லைட் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ இதை கரெக்டாக நம்ம அந்த விண்டோ சென்டரில் என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இந்த அளவுக்கு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு 5க்கு நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வேணா ஒரு 6 ஓகே. 5 அப்படிங்கிறதே ஓகே. ஈவன் ஒரு 6 அப்படிங்கிறது ஓகே, ஃபைன். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டோட கலரை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸ் கோட் வந்து FF7E00. ஸோ நல்ல ஒரு ஆரஞ்சு உண்டு. ஸோ அதே என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 80 இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த நைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த விண்டோவுக்கு வெளியே நல்ல க்ளோ எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் என்ன விஷயம்னா, விண்டோவுக்கு வெளியில் நல்ல க்ளோ இருக்குது. பட் விண்டோவுக்கு இன்னர் க்ளோ பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மேலே உள்ள ட்ராக்குக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அண்ட் கீழே நமக்கு அந்த ஒரிஜினல் கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ அதே கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண இந்த கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ ஒரிஜினல் கிளிப்பை தான் நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டூப்ளிகேட் பண்ண இந்த கிளிப்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரிஜினல் கிளிப்பில் அப்ளை பண்ண அந்த லூமெட்ரி கலர், ஸோ சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த வாட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த விண்டோ மட்டும்தான். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விண்டோவை மட்டும் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரோக்ராம் மானிட்டரை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூம் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ஒபாசிட்டியிலேருந்து மாஸ்கிங்கான பென் டூல் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த திக்கான வுட் ஏரியா வரதுனால நான் 2 பார்ட்டிஷன் தான் என்ன பண்ணுறேன், அடிக்கிறேன். ஓகே, ஸோ 2 மாஸ்க்காக என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். 2 மாஸ்க் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் வுட் ஏரியாவுக்கு மேலெலாம் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு மாஸ்க் இந்த பார்ட்டிஷனுக்கு.
இந்த சைடில் நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் மாஸ்கோட ஃபெதரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை முதல்ல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி இந்த கார்னரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ மாஸ்கோட ஃபெதர் இந்த அளவுக்கு அவசியம் இல்லை, ஒரு 5 ஓகேவா. ஓகே, ஒரு 4 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி மாஸ்க் 1ஓட ஃபெதரும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஒரு ஷேப் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. பட் இப்போ என்ன விஷயம்னா, அந்த விண்டோவோட அவுட்ரு க்ளோ ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஆரேஞ்சில் இருக்குது. பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் க்ளோ பார்த்திங்கன்னா அதோட பிளெண்ட் ஆகலை. ஸோ சேம் அந்த கிளிப் செலெக்ஷனில் இருக்கும் போதே லூமெட்ரி கலர் பேனல் போயிடலாம். ஸோ இந்த வாட்டி டெம்பரேச்சரை நல்லா என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது தான். ஸோ ஒரு 150 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் கூடவே கொஞ்சம் எக்ஸ்போஜர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கிடையாது. லைட்டாக பிளெண்ட் ஆகும் போது நம்ம நிறுத்திடலாம். ஓகே, ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஓகே தான், லைக் அந்த 2.1ங்கிறது ஓகே. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட்ஸ் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வேண்டாம், சேம் ஒரு 21 அப்படிங்கிறது ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ நமக்கு அந்த நைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கிளிப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீமியர் ப்ரோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.